ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. பங்குனி உத்திரம் என்றாலே முருகனுக்கு காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் வழிபடுவார்கள். இன்றைக்கு நாம் வீட்டிலேயே ஒரு திணையில் ஒரு பாயசம் செய்து முருகனை வழிபடு. தேனும் திணைமாவும் தான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றாங்க. அந்த காலத்திலேயே முருகன் இந்த மாதிரி திணை சாப்பிட்ருக்கிறதுனால இது சங்க இலக்கியத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு தேவையானது 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். ஃபாக்ஸ்டைல் மில்லட்ன்றாங்க. மில்லட்ஸ் வகையை சேர்ந்தது, சிறுதானிய வகையை சேர்ந்தது. கொஞ்சம் உப்பு, இந்த திணையை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 1.5 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் முந்திரி, கொப்பரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, நெய், பால், அவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு இந்த திணையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மில்லட்ஸ்லேயே திணை தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது ஒரு நல்ல டயபெட்டிஸ்க்கு, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஏற்ற ஃபுட் இது. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி இது ஒரு கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதுவாக வேணுன்றவங்க இன்னும் ஒரு கப் கூட ஜாஸ்தி விட்டுக்கலாம். 4 கப்பு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் இதில் சால்ட்டு போட்டு நம்ம குக்கரில் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த திணை ஈஸிலி டைஜஸ்டபிள், இதனால் சீக்கிரம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு தான் இது. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல கஞ்சி மாதிரி கொடுக்கலாம், லட்டு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உப்புமா, கிச்சடி எது வேணாலும் பண்ணலாம் இந்த மில்லட்ஸில். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், நல்லா உதிரி. இது இப்படியே நம்ம சாதமாக கூட சாப்பிட்லாம். இதில் சாம்பார், ரசம், அந்த மாதிரி தயிர் அந்த மாதிரி விட்டு சாதமாக கூட நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் பாயசம் பண்ண போகிறேன். அதனால் இப்போ ஒரு 1.5 கப்பு நாட்டு சக்கரை, வெல்லம் வேணுன்றவங்க வெல்லம், சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒத்து வந்துருச்சு இந்த திணையோடு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி இது போட்டுட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாயசம்னும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், அதனால் பால் விட்டுக்கலாம். இப்போ முந்திரி போட்டாச்சு. முந்திரி, கொப்பரை. இந்த கொப்பரை போடுறதுல தேங்காய் பால் விடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கொப்பரை போட்டிங்கனாக்கா அந்த தேங்காய் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் 1 கப்பு ஏற்கனவே காய்ச்சி ஆறுன பால், நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கலாம். இது நரம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுன்றாங்க. நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, டிப்ரெஷன் இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போது நம்மளுக்கு திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதிலே இன்னும் கொஞ்சம் தேன், தேங்காய் பால் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.